Hi students, welcome to 6th standard English. Today we are going to learn about the topic Unit 3, The Jungle Book, Scene 3. Students, please watch my previous video, then only you can understand this topic, okay? In a soft tone, how little, how knocked and how bold. மெல்லிய குரலில் எவ்வளவு சிறியதாக அந்த சின்ன குழந்தை ஆடை இல்லாமல் எவ்வளோ துணிச்சலாக இருக்கிறது. The baby was pushing his way between the cubs to get close to the warm sky. அந்த குழந்தை என்ன செய்யுது, இது வூல்ஸு குட்டிகளுக்கு பக்கத்தில் அதையும் முட்டிட்டு அப்படியே போகுது. அந்த வூல்ஸு குட்டியோட கதகதப்பான தோலுக்கு பக்கத்தில் நெருங்கி செல்கிறது. ஸோ திஸ் இஸ் ஏ மேன்ஸ் கப். இதுதான் மனித குட்டி. Was there a wolf that could boast of a man's cub amongst her children? But எந்த ஊல்பாவது தன்னோட குட்டியிடம் மனித குட்டியை பற்றி பெருமையாக பேசியதுண்டா? I have heard no and again of such a things, but never in our back or in my time. But see, he looks up and is not afraid. ஆனால் நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னோட காலத்துலேயோ என்னோட கூட்டத்துலேயோ அல்ல. ஆனால் அங்கே பாரு, அந்த குழந்தை எவ்வளோ பயம் இல்லாமல் எட்டி பார்க்கறது. The moonlight was blocked out of the mouth of the cave, for Sher Khan's great squares head and shoulder were thrust into the entrance. Tobacco behind him was quaking. ஷேர்கான் டைகர் அந்த வாசலில் அடைச்சிட்டு நிற்கிது. அதோட ஷோல்டர், அதோட ஹெட்டு எல்லாமே வாசலில் அடைச்சிட்டு இருக்குது. தான் என்னது, அந்த மூன் லைட்டை மறைச்சிட்டு நிற்கிறது மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸில். அந்த டொபாக்கோ என்ன செய்யுது, அதனால அது கீச்சிட்டு சவுண்டு பண்ணுது. டொபாக்கோ மை லார்ட் இட் வென்ட் இன் கேர். டொபாக்கோ சொல்லுது மை லார்ட் அது அங்கே உள்ளால தான் சென்றது. ஷேர்கான் டஸ் இட் கிரேட் ஹானர் ஆங்கர்லி. வாட் டஸ் ஹி நீட்? ஷேர்கான் அது எங்களுக்கு பெரிய கௌரவமாகட்டும் கோபமாட்டம் இருக்குது. அந்த கோபமாட்டம் அதுகிட்ட கேட்குறது, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறது. மை குவரி ஏ மேன்ஸ் கப் பெண்ட் திஸ் வே, ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேவ் ரன் ஆஃப், கிவ் இட் டு மீ. எனக்கு வேட்டை வேண்டும் அப்படின்னா ஒரு மனித குட்டி இந்த வழியாக தான் போச்சு, அது பெற்றோர் போய்விட்டாங்க, அதை என்னிடம் கொடுத்து விடுங்க அப்படின்னு. ஷேர்கான் கேட் ஜம்ப்ட் அட் ஏ வுட் கட்டர்ஸ் கேம்பர் as Father Wolf had said, and was furious from the pain of his band feet. But Father Wolf knew that the mouth of the cave was too narrow for a tiger to come in by. Even where he was, Sher Khan's shoulders and paws were crammed for bent of room as a man's cub would be if he tried to ஃபைட் இன் ஏ வேர். இந்த ஷேர்கான் டைகர் விறகு வெட்டியோட சொக்கப்பனையை தாண்டினதில் அது கால் பாதங்களில் என்ன செய்துட்டு தீப்பட்டு, அந்த தீப்பட்டதுனால அது என்ன செய்யுது, ரொம்ப கோபமாக இருந்ததாக கூறியிருக்கு. ஆனால் அந்த ஷேர்கான் உள்ளே நுழைய முடியாத வழியில் அந்த குகை வாசல் என்னது ரொம்ப குறுகியதாக இருக்குது அப்படின்னு உள்ளது இது ஃபாதர் வுல்ஃபுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அது என்ன செய்யுது, அது உள்ளால் போகாத அளவுக்கு அது நின்ன இடத்துல இந்த ஷேர்கானோட ஷோல்டரும் அதோட பாதங்களும் உள்ளால் போக முடியாமல் நெருக்கிட்டு என்ன செய்யுது, இந்த வுல்ஃபு நின்னது, ஃபாதர் வுல்ஃபு நின்று. அப்படி நின்னது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துன்னு சொன்னால், அந்த மனித குட்டி ஒரு பெரிய பீப்பாய்க்குள்ளே அமர்ந்திருந்து சண்டையிடுவதற்கு முயற்சி செய்வதை போல இருந்தது. The wolves are a free people. They take order from the head of the pack and not from any stripped cattle killer. The man's cup is ours to hunt if we choose. நாங்கள் வூல்ஸு எல்லாம் ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் நாங்கள் எங்கள் கூட்ட தலைவனுக்கு ஆணைக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் நாங்கள் பட்டை போட்ட கால்நடைக்கு கொல்பவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், கொல்பவர்களுக்கு அல்ல. இது மனித குட்டி எங்களுக்குரியது. ஆனால் நாங்கள் விரும்பினா மட்டும்தான் இந்த மனித குட்டியை வேட்டையாட முடியும். வாட் டாக் இஸ் திஸ் ஆஃப் சூஸிங்? இட் இஸ் ஐ ஷேர்கான் ஹூ ஸ்பீக். நான் தேர்ந்தெடுப்பதை பற்றி நீ என்ன பேசி நீ பேசுது ஷேர்கானால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்துகொள் ஷேர்கான், அதை புரிந்துகொள். The tiger's roar filled the cave with thunder. Mother Wolf shook herself clear of the cubs and sprang forward. Her eyes, like two green moons in the darkness, facing the blazing eyes of Sher Khan.
ஷேர்கான் டைகரோட உருமல் வந்து இடி இடித்தது மாதிரி இருந்தது. அந்த மதர் உல்ஃப் என்ன செய்யுது, அந்த குட்டிகளையும் தள்ளி விட்டு அது முன்னால் பாஞ்சு போச்சு. அந்த இருட்டில் வந்து அதோட கண்கள் வந்து ரெண்டும் பச்சை நிலவு போல தான் இருந்தது. ஆனால் இந்த இது ஷேர்கானோட இது வந்து ஷேர்கானை பார்க்கறதுக்கு ஷேர்கானு கண்களை பார்க்கறதுக்கு எரியும் நெருப்பை போல இருந்தது. And it is I, Raksha, the demon, who answers, the man's cup is mine. He shall live to run with the pack, and he can't with the pack. And in the end, he shall condure. நான் தான் ரக்ஷா. ஆனால் நான் வந்து பேசுகிறேன். அந்த மனித குட்டி எனக்கு தான் சொந்தம். அது வந்து எங்களோட தான் தங்கம், எங்கள் கூட்டத்தில் தான் இருக்கும். அது எங்களோட சேர்ந்து வேட்டையாடும். இறுதியில் அது என்ன, ஷேர்கான் உன்னையும் அது வேட்டையாடும். ஃபாதர் Wolf looked on amazed. He had almost forgotten the days when he won Mother Wolf in the fair fight from 5 other wolves, when she ran in the pack and was not called the demon for complaint shake. ஃபாதர் Wolf வந்து அதை வந்து ஆச்சரியமாக பார்த்தது. ஏன்ட்டுன்னா அந்த 5 இந்த wolf கூட சேர்ந்து போராடி மதர் wolf காப்பாற்றியதை என்ன செய்யுது, அது நினச்சி பார்த்தது. அந்த கூட்டத்தை கூட ஓடும்போது அது வந்து ரொம்ப புகழ்ச்சிக்காக அல்ல, டிமான் என்று யாரும் கூப்பிட வேண்டாம்னு இல்லை. ஷேர்கான் might have faced Father Wolf, but he could not stand up against Mother Wolf, for he knew that where he was he had all the advantage of the ground, and would fight to the death. So backed out of the cave, mouth growling, and when he was clear, he shouted. ஷேர்கான் டைகர் வந்து ஃபாதர் உல்ஃபு கூட நேருக்கு நேர் சண்டை போட்டு விடலாம். ஆனால் மதர் உல்ஃபு கூட நேரடியாக சண்டை போட்டு விட முடியாது. ஏன்னு சொன்னால் மதர் உல்ஃப் வந்து தன்னோட உயிர் போகும் நேரம் வரைக்கும் அது போராடக்கூடியது. அதனால் அது என்னது, குகையின் வாயிலிருந்து பின்வாங்கி உரிமிக்கொண்டே அது திரும்பி சென்றது. Each dog barks in his own yard. We will see what the pack will say to this fostering of man's cup. The man's cup is mine and will come to me in the end. ஒவ்வொரு டாகுமே தன்னோட வீட்டுக்கு எஜமான் தான். ஆனால் மனித குட்டியை வந்து தத்தெடுப்பது வந்து நம்ம கூட்டத்தில் மற்ற இந்த இது ஊல்ஸோட கூட்டத்தில் தான் அதை தேர்ந்தெடுத்து சொல்லணும். அது என்னன்னு பார்ப்போம். ஆனால் இந்த மனித குட்டி எனக்கு தான், இறுதியில் அது எனக்கு தான் வர வேண்டும். ஸ்டடி போர்ஷன் புக்கு பேஜ் 127. Frame as many sentences as possible from the substitutions table given below. First example, I enjoy playing badminton and carom daily. The answer 1. We prefer playing kabaddi and table tennis usually. 2. We love watching cricket and squash often. 3. I get watching coco and fencing daily. 4. I love coaching hockey or table tennis generally. 5. I wish playing basketball and chess often. 6. They dislike watching football and fencing sometimes. 7. We enjoy playing badminton or table tennis every day. 8. They like watching tennis or occasionally. 9. Samrita enjoys watching kabaddi and chess often. 10. Kabis likes playing badminton and table tennis rarely. 11. Samrita prefers watching coco or fencing daily. 12. Kabis hates coaching basketball or squash sometimes. Thank you, students.